வணக்கம் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகுடம் படத்தோட மூவி ரிவ்யூ. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது விஷால் அவர்கள். அவர்களே இயக்கி நடிச்சிருக்காங்க. அப்புறம் அஞ்சலி, துஷார விஜயன் அவங்கெல்லாம் வந்து மேஜர் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல். ஆக்சுவலி இந்த படத்தில் இனிஷியலாக வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சது ஈட்டி பட டைரக்டர் ரவி அரசு. அவர் தான் இந்த படம் வந்து டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவர் ஸ்டோரி அவர் தான். ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக ஸோ அவர் வந்து இந்த டைரக்ஷன் வந்து பின்வாங்கிட்டார் போல். ஸோ அடுத்து விஷாலே வந்து ஸ்க்ரீன் பிளே, அவர் கொடுத்த ஸ்டோரி வச்சு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பண்ணி அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரிலாம் மாற்றிருப்பார் போல். ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா, படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் 3 மணி நேரம் அறத பழசான கதைகள், அரைச்சமாகவே அரைக்கிற ஸ்க்ரீன் பிளே, ஏற்கனவே நம்ம பலமுறை பார்த்த சீன்ஸ், இதுதான் மறுபடி ரிப்பீட் மோடில் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி சினிமாங்கிறதே வந்து ஒரு லாஜிக்கை மீறின ஒரு மேஜிக் தான் சினிமா. ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய லாஜிக்கை மீறின சீன்ஸ் இருக்குது. பட் ஒரு ஸ்க்ரீன் பிளேங்கிறது அதெல்லாம் நம்மளை வந்து மறக்கடிச்சு நம்மளை இன்வால்வ் பண்ண விட்டுச்சுன்னா நம்மளை மறந்து ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நம்மளுக்கு எந்த கேள்வியுமே இயலாது. பட்டு இந்த படம் ஆரம்பித்த முதலே வந்து சுத்தமாக ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு மேஜிக் மிஸ்ஸிங். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு காட்சியுமே வந்து இது என்ன லாஜிக் இல்லாமல் போகுது, இந்த சீன் என்ன ரொம்ப இலவியாக போகுது அப்படின்னு தான் தோணுது. ப்ளஸ் விஷால் வந்து அவர் யங் விஷாலாக நடிச்சிருக்கிற, சன் ரோலில் நடிச்சிருக்கிற விஷால் வந்து நம்மளுக்கு பழக்கப்படுத்தின அந்த பழக்கமான விஷால் ஃபேஸுங்கிறனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உணர முடியுது. அவங்க அப்பா ரோலில் நடிச்சிருக்கிற விஷால் வந்து அவர் அப்படியே இந்த மார்க் ஆண்டனியில் அவர் பண்ண ரோலை வந்து ரிப்ரைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, லிங்காபாய் அப்படின்னு ஒரு டான் ரோலில். ஸோ மார்க் ஆண்டனி படமே வந்து அந்த படம் சக்ஸஸ்க்கு மெயின் ரீசன் அந்த ஆதிக்க ரவிச்சந்திரனோட அது ஒரு லாஜிக்கே இருக்காது, பட் ஒரு மேஜிக்கான ஸ்க்ரீன் பிளே, எஸ்ஜே சூர்யா அவரோட எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ், பிஜிஎம், அப்புறம் விஷால். ஸோ விஷால் என்ன ஒருவேளை நினச்சிட்டாரோ, அந்த கெட்டப்பில் நம்ம பண்ணதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு, ஸோ அதே கெட்டப்பில் இந்த படத்துல கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. அந்த இது அவருக்கு சுத்தமாக எடுபடவே இல்லை. ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லேயும் வந்து அவர் ஒரு விக் வச்சுட்டு வராரு, அதுவும் சுத்தமாக எடுபடலை. ஒரே ஒரு ஆறுதல் வந்து அஞ்சலி அவங்க வர சீன்ஸு எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மற்ற நேரங்கள்ல நமக்கு அப்படியே வந்து நம்மளுக்கு ரொம்ப படமே ஆடாக போயிட்டு இருக்கு. அவங்க வர சீன்ஸ் மட்டும் ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் ஒரு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு சீன்ஸ், இப்போ அவங்க மிடில் கிளாஸ் கஷ்டப்படுறவங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டிக்கு ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. ஒரு கார் ஒவ்வொரு ஷோரூமாக போய் வந்து புக் பண்ண போவாங்க. ஸோ அது கண்டினியூஸாக ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ அந்த சீக்வன்ஸில் வந்து நம்மளுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து சிம்பத்தியில் வர நம்மளுக்கு எரிச்சல் தான், இது மாதிரிலாம் எங்கடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. சிமிலர்லி வந்து கிளைமேக்ஸில் வந்து அவெஞ்சர்ஸ் மாதிரி வந்து அந்த ஏரியா லேடிஸ் எல்லாருமே வந்து மொத்தமாக வந்து சண்டை போட வருவாங்க வில்லன்க கூட. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாவை யோசிக்கும் போது வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அதோட எக்ஸிக்யூஷன் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த படத்தில் பெரிய மைனஸே ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எக்ஸிக்யூஷன் சுத்தமாக ஒத்து வரலை. ஸோ ட்ரேட் வைஸாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தோட பட்ஜெட்டில் 20% கூட சோஃபா ரிக்கவர் ஆகலை. ஸோ ஒரு பெரிய மோசமான டிசாஸ்டரை நோக்கி படம் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ விஷால் அவர்கள் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஜனரஞ்ச ஹீரோ. அவர் இந்த மாதிரி படங்களில் அவரே டைரக்ஷன் பண்ணுறேன், அவரே ஸ்க்ரீன் பிளே பண்ணுறேன்னு சொல்லி அபரிதமான முயற்சிகள்லாம் பண்ணி எடுத்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் ஆளாக்காமல் அவர் ஒரு நல்ல டைரக்ஷனில் ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படங்களில் நடித்து ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து நம்மளை மகிழ்விப்பார் அப்படின்னு என்று எதிர்பார்க்கலாம் இனி வரும் படங்கள் இல்லாது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.